ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ ரசிகர்களுக்கு பார்த்திங்கன்னா அன்போடு சாப்பாடு பரிமாறியிருக்காங்க நம்மளோட எம்என் டீம். அதை பார்க்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஹாப்பினஸாக இருந்துச்சு. ஒரு வீடியோவே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க சாப்பிட்றதுக்கு 4 மணி ஆயிடுச்சு போலங்க. ஸோ மார்னிங் 9 o'clockலேருந்து 4 o'clock வரைக்குமே ஷூட் போயிருக்கும் போல். எல்லாருமே பசியில் இருந்து தான் நமக்கு அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அங்கே போனவங்களுக்கு நமக்கு நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நான் இப்போ நைட் எடிட் பண்ணிவிட்டு மார்னிங் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் இப்போ டைம் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ ரிமைனிங் நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் நான் ஷேர் பண்ணுறேன், நைட் எடிட் பண்ணி வச்சுட்டு. ஸோ எவ்வளோ அழகாக எவ்வளோ ஹாப்பியாக பார்த்திங்கன்னா ஃபேன்ஸுக்கு சாப்பாடு போகிறாங்க பாருங்களேன். அவ்வளோ ஹாப்பினஸோட அவங்க ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ் தெரியுது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எம்என் ஃபேன்ஸ், வீக்கா ஃபேன்ஸ் அவங்கள ஹாப்பி மோடில் இன்றைக்கி இருக்க வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்கன்னா எம்என் ஃபேன்ஸ் அண்ட் எஸ்எஸ் மியூசிக். ஸோ எஸ்எஸ் மியூசிக்கு நம்மளோட சைட்லேருந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியாகணும். ஸோ இதை கண்டிப்பாக விஜய் டிவி பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு 500 எபிசோட் செலிப்ரேஷன். பட் அவங்க பண்ணலை. பட் எஸ்எஸ் மியூசிக் தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பராக ஒரு டீம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இது அரேஞ்ச் பண்ணால் தான் இவ்வளோ பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருந்துச்சு. ஸோ நம்ம வீக்கா ஃபேன்ஸும் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம், அவங்களும் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. டீம் எல்லாருமே பார்த்திங்கன்னா போன ஃபேன்ஸ்க்கு பரிமாறியிருக்காங்க சாப்பாடு. ஸோ நம்ம காவேரி, விஜய், கங்கா, நிவின், குமரன் எல்லாருமே பார்த்திங்கன்னா சாப்பாடு பரிமாறியிருக்காங்க அங்கே இருக்க ஃபேன்ஸ்க்கு. அது பார்த்திங்கன்னா எதுவுமே ஃபீல் பண்ணாமல் ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேஸஸோடு ஷேர் பண்ணும்போது பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஹாப்பினஸாக ஃபீல் ஆகுது. பார்க்கும்போது செமையாக இருக்குல்ல. ஸோ நம்மளும் போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃபீல் எனக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது. பட் நான் ஆந்திராவில் இருக்கேன், போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் நீங்கள் நேரில் போனீங்களா? ஸோ என்னென்னலாம் நீங்கள் அங்கே பார்த்தீங்க, என்னென்னலாம் பேசுனீங்க? ஸோ அப்படியே மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் காத்துட்ருக்கு. இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.